புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர் அரிமா பி பாலமுரளி அவர்கள். பட்டதாரியான இவர் இளமை பருவத்தில் மூளைக்கட்டியால் பாதிக்கப்பட்டு மரணத்தை எதிர்கொண்டவர். தனது மன உறுதியால் மாரத்தான் ஓட்டத்தில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறார். தனது 30வது வயதில் தீராத தலைவலி ஏற்பட்டது. காது கேட்கு திறனும் குறைய ஆரம்பித்தது. கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு அக்வாஸ்டிக் நியூரோ பைப்ரோமா எனும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மூளைக்கட்டி இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தனர். இதனால் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். தீவிர அறுவை சிகிச்சைக்கு பின் மூளையில் இருந்த கட்டியை வலது காதின் செவி நரம்பில் இருந்த கட்டியும் அகற்றி மருத்துவர்கள் அவரை காப்பாற்றினார்கள். முகநூலில் உள்ளத்தனைய உடல் என்ற முகநூல் குழுவில் பலரது சாதனை பதிவுகளை பார்த்ததில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அக்குழுவில் தன்னை இணைத்துக் கொண்டார். உடல் உறுப்புகள் செயலிழந்தும் அறுவை சிகிச்சைக்கு பின் வீட்டிலேயே முடங்கி போகாமல் ஏதாவது செய்ய வேண்டும் என எண்ணினார். மெதுவாக நடக்க தொடங்கி அடிப்படை தெரியாமலேயே ஓட ஆரம்பித்தார். பயிற்சி பெற்று தூரத்தை படிப்படியாக அதிகரித்தார். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு முகநூலில் நண்பர்களின் வழிகாட்டலில் பதிவு தொகை இல்லாத சென்னை டவர் ட்விஸ்டர் நடத்திய மாரத்தான் போட்டியில் 10 கிலோமீட்டர் பிரிவில் 2017 ஏப்ரல் 9 பங்கேற்று தனது மாரத்தான் ஓட்ட பயணத்தை தொடங்கினார். அடுத்து சேலம் ரன்னர்ஸ் இந்தியா குழுவினர் ஏற்காடு மலையடிவாரத்தில் நடத்திய 10 கிலோமீட்டர் மாரத்தானை 1 மணி நேரத்தில் ஓடி முடித்தார். இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் DRHM சென்னையில் நடத்திய அரை மாரத்தானில் 21 கிலோமீட்டர் பிரிவில் பங்கேற்றார். 2017 செப்டம்பர் 10 சென்னை ட்ரையல் மாரத்தான் 21 கிலோமீட்டர் பிரிவிலும், அக்டோபர் 1 கோயம்புத்தூர் வோடபோன் மாரத்தான், நவம்பர் 12 கொச்சி ஸ்பைஸ் கோஸ்ட் மாரத்தானிலும், டிசம்பர் 3 சென்னை விப்ரோ மாரத்தான், 2018 ஜனவரி 7 முத்து மாரத்தான் இத்தகைய போட்டிகளில் கலந்து கொண்டு குறித்த நேரத்தில் இலக்கை அடைந்தார். சேலம் கொங்கனாபுரத்தில் தனது 6வது அரை மாரத்தான் 2018 ஜனவரி 7 21 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி 57 நிமிடம் 21 நொடிகளில் தொட்டபோது இதுவே இவரது தனிப்பட்ட சிறந்த ஓட்டமாக பதிவானது. இப்போட்டியில் தனது மகன் தரணீசுடன் பங்கேற்றது மறக்க முடியாத நிகழ்வாக உள்ளது என்கிறார். 2018 ஜனவரி 21 சேலம் மெகா மாரத்தான், ஜனவரி 27 கொடைக்கானல் மலை அல்ட்ரா 21 கிலோமீட்டர் மாரத்தான், பிப்ரவரி 11 புதுச்சேரி ஆரோவில் மாரத்தான், பிப்ரவரி 18 ஏற்காடு மாரத்தான், பிப்ரவரி 22 ஈரோடு ரன் மாரத்தான், ஏப்ரல் 29 ஊட்டி அல்ட்ரா 30 கிலோமீட்டர் மாரத்தான், ஜூலை 15 சென்னை ரோலிங் ரன் மாரத்தானில் 32.1 கிலோமீட்டர் தூர மாரத்தானிலும் பங்கேற்று குறித்த நேரத்தில் எல்லையை தொட்டு வெற்றி கோப்பையை பெற்றார். தனது அதிகபட்சமாக தூர ஓட்டமாக ஆகஸ்ட் 26 ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஏர்டெல் மாரத்தான் அமைந்தது. இது 42.195 கிலோமீட்டர் தூரத்தை வெற்றிகரமாக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் கடந்தார். கோவை புதூரில் நடைபெற்ற பசுமை மாரத்தான் போட்டியில் பங்கேற்றார். மாரத்தான் போட்டிக்கு பயிற்சி, வெளியூர்களில் முகாமிட்டு பங்கேற்பு என்ற நிலையிலும் தனது சுய தொழிலான கணினி டிசைனர் தொழிலை விட்டுவிடாமல் தனக்கென ஒரு தனி வாடிக்கையாளரை பெற்று நிலையான வருவாய் ஈட்டி வருபவர். வாழப்பாடி அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு தன்னால் முடிந்த அளவு இயலாதவருக்கு சமூக சேவைகள் செய்து வருவர் நமது சிறப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்கள். இத்தகைய சேவைக்கும் சாதனைக்கும் சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கும் சாதனையாளரே வருக வருக, தங்களின் சாதனைகளின் சிறப்புரையை தருக தருக என அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இங்கே மாலை வணக்கம். முதல்ல எல்லாத்திலும் ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அவ்வளோ பேச வராது. நான் மேடை பேச்சாளன் கிடையாது. உங்ககிட்ட என்னோட அனுபவத்தை தான் நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். முதல்ல இந்த இடத்த, அதாவது ஒரு பாரம்பரியமிக்க கொங்கு கலையளவு கல்லூரி 25 ஆண்டுகளை கடந்து வீரநடை ஓட்டுக்கொண்டிருக்கிற இந்த கல்லூரி, அதன் 25வது விளையாட்டு விழாவில் என்னை அழைத்து பெருமைப்படுத்திய தாளாளர் AK இளங்கோ அவர்களுக்கும், அதற்கு காரணமானவர் ஈரோடு கதிர், எங்க பிக் பாஸ் உட்காண்டிருக்காரு, ஈரோடு கதிர் அவர்களுக்கும், மற்றும் தலைமுறையேற்ற ERK கிருஷ்ணன்
ஐயா அவர்களுக்கும், பிசிக்கல் டைரக்டர் ஆண்டறிக்கை வாசித்த பிசிக்கல் டைரக்டர் சங்கர், டாக்டர் சங்கர் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டறிக்கையை தான் நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய ஆண்டறிக்கை வாசிச்சு நான் எங்கேயும் கேட்டதே இல்லை. அவ்வளோ சாதனைகள் வரிசையா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஒவ்வொன்றும் அப்படியே கேட்கும் போதே நம்மளுக்கே வந்து நான் சொல்ல வந்தேனா இல்லை நான் உங்ககிட்ட இருந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு போனதானே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த அளவுக்கு நிறைய ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விளையாட்டிலையும் நிறைய சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற மகத்தான ஒரு கல்லூரி. இங்கு நான் பேசும் இந்த நேரத்தை வாழ்வில் மறக்க முடியாத நிமிடங்களாக கருதுகிறேன். என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டார் சார். ஆக்சுவலாக அது தினமணியில் வந்திருந்த ஒரு ஆர்டிக்கல் நினைக்கிறேன், அதை சார் சொல்லியிருந்ததெல்லாம். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து பத்திரிகைக்காக அவங்க எடுத்துக்கிட்டது, அவங்க என்னுடைய பிளாக்ல எழுதியிருந்ததை அவங்க எடுத்துக்கிட்டது தான். சொல்ல போனீங்கன்னா 2005 நான் ஒரு முதல்ல இன்னொரு அறிமுகம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான். நான் படித்தது வந்து அரசு கலைக்கல்லூரி, அரசு பள்ளி. இப்படி தான் வந்து சின்ன வயசுலலாம் எனக்கு ஆர்வம் அதிகம், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது 87, 88 பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்களுடைய ஓரளவுக்கு அதிகம் விவரம் இல்லாதவங்க, ரெண்டாவது ஒரு சின்ன குக்கிராமம் அப்படின்போது பையன் எங்கே விளையாட போனால் கெட்டு போயிடுவான், வெளியில் அனுப்பினா கெட்டு போயிடுவான். ஸோ படி அப்படின்னு படின்னு என்னை படிக்க வச்சதில் 10ஆவதுல நான் வந்து எனது பள்ளியில் முதல் மாணவனாக வந்திருக்கேன். 88, 89 400 மதிப்பெண். அது அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய மதிப்பெண். என்னுடைய பள்ளியில் முதல் மாணவன் கணக்கில் 100க்கு 100 மார்க் வாங்கின முதல் ஆள் எங்கள் பள்ளியில். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக +2, அதுவும் அரசு பள்ளி அப்படின்னும் போது அடுத்தது அரசு கலைக்கல்லூரின்னு போகும்போது தான் எனக்கு கொஞ்சம் வெளியிலலாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சது. ஓ இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அரசு கலைக்கல்லூரியில் அதுவும் விளையாட்டு சார்பாக எதுவும் கலந்துக்க முடியலன்னா வெளியில் போகணுமே அப்படின்றதுனால NCC நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்னை முதல்ல வரவேற்றவங்க அவங்க தான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அதை பார்த்தோன்னே எனக்கு பழைய மலர் நினைவுகள்லாம் போயிட்டேன். நான் காலேஜில் வந்து சீனியர் அண்டர் ஆஃபீஸராக இருந்தேன், கேடட் சீனியர் அண்டர் ஆஃபீஸர். எனக்கு கீழே ஒரு 60 பேர் எதுவும் நினைக்கிறேன். அந்த மாதிரி 1992 to 95, 95 டெல்லி வரைக்கும் கேம்ப்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு போனது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்புறம் 2005 கல்யாணம், வழக்கமான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் போலவும் சாதாரணமான ஒருத்தனாக தான் நான் வந்து வாழ்க்கையை ஆரம்பித்தேன். 2004 கல்யாணம் ஆச்சு. 2005 ஜூனில் தான் வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியல. நடந்து போகும்போது கீழே விழுற மாதிரியான ஒரு ஃபீலு, எழுத முடியல. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து துரத்திக்கிட்டே இருக்கேன். என்னடா யாராவது திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா திரும்பினீங்கன்னா இந்த ஒரு பாதி முகம் வந்து அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிரும். டாக்டர் நான் பார்க்காத ஆள் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நான் பந்தாடி இருக்காங்க. அங்கே போ இங்கே போ, இது பிரச்சனையா தெரியல, அது பிரச்சனையா தெரியல, மாற்றி ஒரு கட்டத்தில் வந்து என்னடா அது ரொம்ப. ஆனால் எனக்கு தெரியுது ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ நமக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு டாக்டர் வந்து என்ன மென்டல்னே சொல்லிட்டார், இவன் ஒன்றும் இல்லை, இவர் போய் இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. வலது காது கேட்கறது குறைஞ்சிட்டு வருது, அதுவும் ஒரு காரணம் சொல்கிறேன் அந்த டாக்டர்கிட்ட. இல்லை அப்படிலாம் ஆகாது அப்படிங்கிறாரு. நானாக ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறேன். பார்த்துட்டு ஆமாம் இப்படி தான் இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. காரணம் சொல்கிறாரு. அவர் ஏதோ புரியாத ஒரு காரணம் சொல்கிறாரு. ஒரு நியூரோபியன் டேப்லெட், ஒரு 50 பைசா டேப்லெட் கொடுத்து நீங்கள் அவ்வளோதான் போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க, சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனாலும் படிப்படியாக வந்துகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டே இருக்குது. எனக்கு ஒரு கட்டத்தில் தான் ஒரு கடுமையான தலைவலி ஒரு நாள், என்ன தெரியல, சரி லோக்கலில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு பண்ணிட்டு பார்க்கும்போது இங்கெல்லாம் யாரும் பார்க்காதீங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட்லனால சேலத்தில் யாரும் பார்க்காத, நீ வந்து கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் இணையத்துலேருந்து ஒரு டாக்டரை பிடிச்சி, டாக்டர் பிராணேஷன் நேம், அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. அதாவது குரல்லே சொல்லியிருக்காங்க, நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லிட்டு. ஒரு நோய் என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும் பாதி குணமாயிரும். அந்த மாதிரி தான்
ட்ரீட்மெண்ட் அதுல போயிடும், அவ்வளவுதான். ஆனா எனக்கு கண்டுபிடிக்கவே இல்லை யாருமே வந்து இதுதானா, நீ இந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா, அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா, இதை பாரு அதை பாரு. ஒரு கடத்துல என்னடா அது, சரி அவரு போனார் பார்த்தாரு. அதான் ஒரு கை தேர்ந்த மருத்துவம். நான் சேலத்துல யாராவது டாக்டரோ இல்லை யாராவது வந்து தப்பா நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த சேலத்துல இருந்த டாக்டருங்களோட மரியாதையே போயிடுச்சு. எனக்கு ஒருத்தரும் தெளிவான ஒரு மருத்துவம் படிக்கலையோ அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் கூட வந்துருச்சு எனக்கு. டாக்டர் பிராணேஷ் கோயம்புத்தூர் போனோம், பார்த்த உடனே நீங்கள் ஒன்றும் இல்லை சார், ஒரு எம்ஆர்ஐ மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் எம்ஆர்ஐ தேவையா? ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ரொம்ப காஸ்ட்லி, நினச்சா டாக்டருக்கு வருமானத்துக்காக வேண்டி பார்க்க சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவர் இல்லை சார், உங்களுக்கு வந்து 2 பேர் தான் இன்னைக்கு பார்த்த 25 கேஸில் 2 பேர் தான் நான் வந்து ஒன்று எம்ஆர்ஐ ஒன்று சிடி இந்த மாதிரி சொன்னாங்க. பார்த்துட்டு நான் திரும்ப ஸ்கேன் எடுத்துகிட்டு போகும்போது மணி 12 வாங்கி வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்த நாள் உங்கள் அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கேன்ட்டு போய் பார்க்குறோம். ஜஸ்ட் வெளியில் வந்து ஒரு டைக்ளோ இன்ஜெக்ஷன் ஒன்று வலிக்காக ஒன்று போட்டு அனுப்புகிறாங்க. வெளியே வர்றதுக்குள்ளே திரும்ப அங்கேருந்து அவர் அசிஸ்டன்ட் வந்து ஓடி வர்றாரு வெளியில். சார் கொஞ்சம் இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு. கூட நான் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வீட்டுக்காரர் மச்சான், அவரும் எனக்கு மச்சான் தான், அவரை தான் கூட்டிகிட்டு போகிறோம். அவர் உடனே பார்த்துட்டு வெளியே வந்தோடனே உங்களை உட்காருங்க, அவரை மட்டும் கூப்பிட்றாங்கன்ட்டு அவர் தான் உள்ளே போகிறாரு. போயிட்டு மனுஷன் ஒரு மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டோட வெளியே வந்தார். ஒரு அலண்டு போய் வராரு. என்னடா இப்படி, என்னாச்சு அப்படிங்கிற. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது மீட்டிலாம் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி காரில் உட்காந்துட்டு பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட் சும்மா எடுத்து வெளியில் பார்த்தாக்க அதில் ஒரு ஆப்பிள் சைஸ்க்கு படத்தையே காணும், போயிட்டா இருக்கு. என்னங்க இது பிரிண்ட் ஆகலையே, ஏதோ மிஸ்டேக்கா? என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனையே அதுதான். ஒரு கட்டி அப்படின்னா மூளை வந்து இருக்கிற உடல் உறுப்புகள்லேயே ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு, ரொம்ப வில்லங்க பிடிச்சதும் கூட. அதை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டா அந்த இடத்துல இருக்கிற செயல்பாடுகள் எங்கெங்கெல்லாம் போகுது அதெல்லாம் கட்டாய் போயிடும். மீன்ஸ் அப்படியே வெக்கப்பட்டுரும் அந்த இடம். அது ஒரு சின்னதாக ஒரு டாட் இருந்தால் கூட போதும், அந்த இடத்த சுற்றி இருக்கிற நரம்புகள், இப்போ கை செயல்படுத்துதா அந்த பக்கமோ காலா அப்படின்னாக்கா அந்த இடம் மட்டும் செயலிருந்து போயிடும். அதை வந்து த்ரூ ஃபிசியோதெரப்பியில் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ண முடியும். எனக்கு இருந்தது ஒரு ஆப்பிள் அளவுக்கு கட்டி, ஒரு சின்ன ஆப்பிள் அளவுக்கு கட்டி, மூளைக்கு உள்பக்கம், சாரி மண்டை ஓட்டுக்கு ஸ்கல்லுக்கு உள்பக்கம், மூளைக்கு மேலே. அப்படின் போது என்ன ஆகும்னா அந்த கட்டி வளர வளர அந்த ஏரியாவில் அழுத்தும் போது என்ன ஆகுது, என்னோட செயல்பாடுகள் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு சர்ஜரி தான் அப்படின்னாரு. ஃபுல் பிளாங்க். கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. அது இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு விட்டாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் உணர்ச்சப்பட்டேன் இப்போ மாதிரியே. ஆனாலும் பயப்படலை. மிஸ்ஸஸ் கன்சீவாக இருக்காங்க. சரி என்ன ஆகும், கடவுள் மேல் பாரத்தை போடுவோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது நான் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வாழப்பாடி போகிறதுக்குள்ளே அங்கே என்னுடைய நண்பர்கள் நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுடைய பேரில் தான் நான் வந்து இங்கே வந்தது. அவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணாங்க, இல்லை வேண்டாம் நம்ம சிஎம்சி வெள்ளூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அது வந்து அங்கே டீம் சரியாக இல்லை, நீங்கள் வந்து பெங்களூர் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. மணிப்பால் ஹாஸ்பிட்டல் அதுவும் கோயம்புத்தூரில் பார்த்த பிராணேஷ் டாக்டர் அளவுக்கு வந்து அதை விட எக்ஸ்பீரியன்ஸான அவர் டாக்டர் ஏஎஸ் ஹக்டேன்னு சொல்லிட்டு, அதான் ஒரு மருத்துவருக்கு உண்டான சர்வ லட்சணமும் நான் அங்கே தான் பார்த்தேன். ஒரு ஆடம்பரம் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன மரச்சேரு, அழகாக தமிழ் பேசினார் என்கிட்ட. சொன்ன வார்த்தைகள், இப்போ இந்த பிராணேஷ் டாக்டர் கூட என்ன பண்ணாருன்னா, நீங்கள் உடனடியாக இந்த ஓவர் நைட்லேயே நீங்கள் வந்து சர்ஜரி கிளம்பி ஆகணும் அப்படின்னாரு. ஏன்னா அந்த கட்டி வந்து என்ன ஸ்டேட்டுன்னு யாருக்குமே தெரியல, சாலிட் ஸ்டேட்டா லிக்விடா இல்லை செமி சாலிடா எதுவுமே தெரியல. அப்படின் போது இது உடையும், எப்போ வேணாலும் உடைஞ்சா முடிஞ்சுது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் அனுப்பிச்சார். ஒரு பயத்தை உண்டு பண்ணியா தான் அனுப்பிச்சார். ஆக்சுவலாக நல்ல டாக்டர் தான். இருந்தாலும் டாக்டருடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து உயிர் பயத்தை காட்டக்கூடாது. அதை அப்படியே பிரச்சனை இருந்தாலும் பக்குவமாக என்ன சொல்லணுமோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த தைரியமே அவங்களுக்கு பாதி வலிமை கொடுக்கும். இவர் இப்படி தான் சொல்லி அனுப்பிச்சாரு. சரி, அப்புறம் அங்கே போனோன்னா அவர் பெங்களூரில் டாக்டர் அக்டே பார்த்துட்டு தான் நத்திங்
டோன்ட் வரி, இதே வார்த்தை ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை தான், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் வீட்டுக்கு போங்க, போயிட்டு உங்கள் மிஸ்ஸஸ்கிட்ட சொல்லிவிட்டு, வீட்டில் ஏதாவது சொல்லிவிட்டு, நான் போனது ஆக்சுவலாக ஒரு வியாழக்கிழமை நாள், வெள்ளிக்கிழமை அவரை போய் பார்க்குறேன், நீங்கள் சாட்டர்டே சண்டே இருந்துட்டு நீங்கள் மண்டே அன்னைக்கு வாங்க, நீங்கள் அட்மிட் ஆயிருங்க, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, 97% நான் உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படின்னா. மருத்துவர் சொல்ல வேண்டிய வார்த்தையாக தான் கேட்டேன். திங்கக்கிழமை அன்னைக்கு போய் அட்மிட் ஆனோம். செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் அப்சர்வேஷன், ஃபுல் அப்சர்வேஷன் இருந்தது. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு சர்ஜரி. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் நடந்தது சர்ஜரி. நைட்டு 7:30 மணிக்கு தான் முடித்தாங்க. முடிச்சு கண்ணை திறந்து பார்த்தா நான் வேற உலகத்தில் இருக்கேன். ஒரு புது உலகம், 2வது பிறப்பு. உணர்ச்சிவசப்படுறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்ததுன்றது ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா என் கூட நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை பார்க்கும்போது ரொம்ப நடிக்கிறாங்க. அப்படியே ஒன்றில் ஒன்றில் பார்த்துக்கலாம், அப்படியே திரும்பி அழுறாங்க. ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அப்பா அம்மாலாம், அவங்களாம் என்னது கோயிலுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க எனக்காக. ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா, எனக்கு நட்பு ஓட்டில் கொஞ்சம் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஓகே முடிஞ்சது, ரைட். அப்போ பொலஸ்டன் அப்பா தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. பொலஸ்டன் பண்ணியாச்சு, சர்ஜரி முடிஞ்சது, ஓகே. ஒரு 15 days சம்திங் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அந்த மூளையை தான் சொன்னேன் இல்லையா, மூளை வந்து அந்த இடத்துல அழுத்தும் போது இந்த செயல்பாடுகள் வந்து குறைஞ்சதுனால திரும்பவும் எனக்கு அது ரெக்கவர் ஆகிறதுனா சம்டைம்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னாங்க டாக்டர். அந்த 97% போக மீதி 3% என்ன டெஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஷியல் ஃபால்சிங். இந்த கண்ணு இமைக்காது, காது கேட்காது, இந்த பாதி முகம் வந்து ஃபீல் பண்ணோம், பட் எந்த இதுவும் வேலை செய்யாது. 24 hours கண்ணு திறந்தா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சரி உயிரை போகுதுன்னு சொல்கிறேன், எதுனா போய் பெரிய விஷயம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நானும் வந்தாச்சு. அதுக்கு உண்டானது ட்ராப்ஸு, இந்த கேப்பு அதெல்லாம் போட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோம். ஃபிசியோதெரப்பி ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஃபிசியோதெரப்பி அப்படியே காலையிலையும் சாயந்தரம் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம்லாம் அப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்துடுச்சு. ரொம்பலாம் வந்து நான் முடங்கி போயிடல. செயல்பாடுகள் கொஞ்சம் கம்மியாச்சு. நார்மலாக நடக்கும்போது இருக்கிறத விட செயல்பாடுகள் குறைஞ்சதுனால அப்புறம் அதுக்காக வந்து ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து ரெடியானோம். திரும்பவும் வழக்கமாக ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு அப்புறம் திரும்ப பழையபடி பணிக்கு போக ஆரம்பித்தேன். சாதாரணம். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து இப்படியே அவ்வளோதான், நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காத, எதுவும் பண்ண, ரொம்ப ஹார்டான வேலை எதுவும் செய்யாத. ஏன்னா தலையில் வந்து ஒரு மண்டை ஓட்டில் ஒரு பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து தோல் மட்டும்தான் இருக்குது. அது உள்ள சிஎஸ்எஃப்னு சொல்கிற ஒரு லிக்யூட் தான், அப்படியே கையை வச்சிங்கன்னா ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீ வந்து எதுவும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாத, சளி பிடிக்கக்கூடாது, காய்ச்சல் அந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில கண்டிஷன் நிறையா போட்டுட்டு மாத்திரைங்க அப்படி இவ்வளோ மாத்திரை கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கூட புண்ணாயிட்டு எல்லாம் முகம்லாம் வாரி கொட்டி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஒரு சில கட்டங்களில். இதெல்லாம் தாண்டி ஒரு 2 வருஷம் 2 வருஷம் அப்படியே ஓட்டினா அதுக்கப்புறம் வழக்கமாக ஆரம்பித்தேன். திரும்பவும் ஆஃபீஸில் வந்து ஒரு செய்யக்கூடாத வேலையை தான் ஒன்று செஞ்சு ஒரு வெயிட்டான ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணதுனால என்னாச்சுன்னா, சிஎஸ்எஃப் C6 C7 முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்க் 2 கம்பர்ஷன் ஆயிடுச்சு. அது ஓவரான ஒரு வெயிட்டு தூக்கும்போது அந்த ஜவ்வு பிதுங்கி அந்த தண்டுவட நரம்பை வந்து நசுக்கும் போது எந்த தண்டுவட அந்த நரம்பை நசுக்குதோ அந்த பக்கம் செயல்பாடு உங்களுக்கு திரும்ப. ஏற்கனவே ஒரு இடத்துல மாட்டி மொழி பிதுங்கி வெளியே வந்தோம். இப்போ அடுத்த கட்டம் இந்த கை, வலது கை மட்டும்தான், கால் ஒன்றும் ஆகலை, வலது கை மட்டும் ஃபுல்லாக மறுத்து போயிடுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த நடுவர்களுடைய நுனி வந்து மறுத்தது போல தான் இருக்கும். இதுக்கு திரும்ப அப்புறம்
அவர் திரும்ப இவர்கிட்ட பிராணேஷ் கோயம்புத்தூர் போயிட்டு அவர்கிட்ட போய் அட்மிட் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போட்டு ஒரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அங்கேயே இருந்து ஃபிசியோதெரப்பி தான், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் தான் அனுப்பிச்சாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஒரு மாதம் கழிச்சு இப்படி வந்தேன். அதுக்கப்புறமா அப்படியே உட்காந்துட்டு பொம்மை ஆஃபீஸ் போக வேண்டியது, அப்படியே வர வேண்டியது. நான் சார்ந்த தொழில் வந்து கணினி டிசைனர், அப்படி கிராஃபிக்ஸ் பிரிண்டிங் அப்படின்னும் போது ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ் வந்தோன்னா நைட் 8 மணி வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு தான் சொந்த தொழில் தான் பண்ணுறேன். அப்படின்னும் போது எனக்கு வேறு ஆக்டிவிட்டீஸே கிடையாது. இந்த மாதிரியான நிலைமையில தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஏதாவது பண்ணலாமே, யோகா பண்ணலாமான்னு ஒரு யோகா மாஸ்டர் 2 பேர்த்த கேட்டால், சாரி நீங்கள் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை. என்ன பண்ணுற சொல்லணும்னு பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க பயந்துக்கிறாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம்னா நாம் வந்து இப்படியே உட்காந்துட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் இப்போ வயசாகுது அப்படின்னும் போது நம்ம அடுத்தது ஏதாவது செய்யணுமே, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் தானே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்போது அதுக்கு தூண்டுதலாக இன்னொரு என்னென்னா, இள வயதில் நான் 3 நண்பர்களை இழந்தேன். காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவங்களுடைய ஹெல்த்தை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டு ஏதாவது தப்பான ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பண்ணிவிட்டு அவங்க கண்டுக்காமல் சாப்பிடாமல் ஏதாவது ஒரு ரீசனில் பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ஏன் இப்படி இருக்காங்க, இது எப்படி தான் அவங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, இப்போ அவங்க ஃபேமிலி என்ன ஆகும், இப்படிலாம் வந்து பல விதமாக சிந்தனை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் சரி ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நானாக தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு கை கொடுத்தது நம்ம பிக் பாஸ் ஈரோடு கதிர் அவர்கள். அவருடைய முகநூலில் நண்பராக இருந்ததுனால அந்த உள்ளத்தனை உடல் அப்படின்ற ஒரு குழுமத்தில் அவர் இருந்தார், கதிர் சார் இருந்தார். அவர் போஸ்ட், அவர் எவ்வளோ பரபரப்பான ஆளு நீங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய போஸ்ட்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இவ்வளோ ஆள், இவ்வளோ பிஸியான ஷெட்யூல் வச்சுருக்கிற ஆள் இவர் வந்து இவ்வளோ தூரம் அவர் போடுவார். அப்போ ரன்னிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், சைக்கிளிங் போகிறேன்னு போடும்போது எனக்கே எப்படி ஆச்சரியமாக இருக்கும். என்ன அவர் தனியாக சாட் பண்ணேன், சார் நானே தான் முயற்சி பண்ணுறேன், யாரையும் நான் கேட்கல, ஏன்னா கேட்டால் வேண்டான்றாங்க. அதனால சார் நான் ஏதாவது ட்ரை பண்ணலாமான் இருக்கேன். முதல்ல சொன்ன வார்த்தை வாங்க, அதான் அவர் எழுதின வேட்கை விளையாட புக்கில் சொல்லியிருப்பார், ஒரு சொல், அந்த ஒரு சொல் தான் வாங்க, முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னாரு. அங்கே ஆரம்பித்தேன். படிப்படியாக அந்த முகநூல் குழுமம் வந்து இப்போ தனியாக இவர் சார் வந்து வாட்ஸ்அப் குரூப்னால என்னென்ன நல்லது பண்ண முடியுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சார் தான். ஏன்னா இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழுமம் எங்களுக்குள்ளே இருக்குது, அந்த ஈரோடு வாசல்ன்ற பேரில். அந்த குழுமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபார்வர்ட் மெசேஜ், எங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே கொட்டக்கூடாது, எல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர். அப்படி ஏதாவது பண்ணிட்டோம்னா தூக்கிடுவார். அந்த மாதிரியான ஒரு குழுமம். பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், வாசிப்பாளர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம். அதாவது ஆன்லைன் பட்டிமன்றம் நீங்கள் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது, இங்கே தான் நடக்கும், எங்கள் குரூப்பில் தான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய, அதாவது ரொம்ப அறிவார்ந்த நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்க ஒரு குழு அது. அந்த குழுமத்தில் நானும் பெருமையாக இருக்கின்றதுல ரொம்ப ரொம்ப பெருமை எனக்கு. அது சார் மேலே சொல்லிக்கிறேன். நம்ம தாளாளர் அவர்களும் அந்த குழுமத்தில் இருக்கார். அந்த குழுமம் மாதிரியே உள்ளத்தனை உடல்ந்து ஒரு முகநூல் குழுமம். வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் வந்து அட்டர் வேஸ்ட்டு, இதில் இருந்தால் வீணாக போயிடுவான்றது 99% எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கையும் சரியான முறையில் உபயோகித்தால் அதில் மாதிரி உபயோகம் இல்லாது வேறு எதுலையுமே கிடையாது. அதாவது நான் நல்லது தேர்ந்தெடுங்க நீங்கள், அவ்வளோதான். ஒரு ஊரில் வந்து ரெண்டு விதமும் இருக்கும். நல்ல தண்ணியும் ஓடும் ஒரு பக்கம், சாக்கடை தண்ணியும் ஓடும் ஒரு பக்கம். நான் இதில் தான் போய் குளிச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நல்ல தண்ணியில் குளிச்சா அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படித்தான் அந்த மாதிரியான குழுமம். எப்படி வாட்ஸ்அப்புக்கு வந்து ஈரோடு கதை சார் அவர் மாதிரி எனக்கு வந்து இன்னொரு குருஜி ஒருத்தர் இருக்கார், இந்த உள்ளத்தனை உடல் அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் குழுமத்தினுடைய நிறுவனர் திரு ஷான் கர்பசாமின்னு சொல்லிட்டு, அவர் சமீபத்தில் நோட்டான்னு ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன். வெட்டாட்டம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதி அந்த நாவலை வந்து திரைப்படமாக தயாரித்தாங்க, நோட்டான்ற படமாக. அதனுடைய திரைக்கதை மற்றும் கதை ஆசிரியர் அவரு தான் அந்த குழு ஆரம்பித்தது. அதாவது தனக்கு மட்டுமே இல்லாமல் எனக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டே இருக்கலாம். அது அவருக்கு அக்கறையும் இல்லை, ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அவர்
நம்ம மாதிரி இன்னும் இருக்கவங்களையும் தூண்டணும், தூண்டுகோலா இருக்கணும், அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் அவரால் ஆரம்பிச்சதான் அந்த உள்ளத்தனை உடல் குடும்பம். அதை பார்த்து தான் நானும் உள்ள நுழைஞ்சேன். ஆரம்பத்தில் அப்படியே சும்மா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி சும்மா நடக்க ஆரம்பிச்சது தான். உள்ள குரூப்பில் போட்டோன்னா எல்லாம் ரொம்ப கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மார்க் கொடுப்பாங்க. சூப்பர் சார், நல்லா பண்ணுறீங்க சார், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், இன்னும் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அப்படி பண்ணுங்கள், எப்படி பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே வந்து வாக்கிங் போகணும், இன்னைக்கு ஏதாவது போஸ்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவாங்க. எந்த வேலைனாலும் நம்ம அது பண்ணலான்ட்டு. அதில் தான் 21 நாள் சவால் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு வேலையும் செய்யணும்னா அல்லது ஏதாவது ஒரு கெட்டதை விடணும்னா அந்த 21 நாள் பயிற்சி பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் அந்த 21 நாள் பயிற்சி. நீங்கள் 21 நாளும் வந்து இடைவிடாமல் முயற்சி செய்தால் 22வது நாள் உங்களுக்கு அது வழக்கமான ஒன்றாகி போயிடும். அதுபோல தான் ஆரம்பித்தார் இந்த 21 நாள் பயிற்சி. அப்படின் போது நான் உள்ள நுழைஞ்சேன். வாக்கிங் டெய்லி பண்ணும், எந்த வேலைனாலும் டெய்லி பண்ணோம். ஆரம்பத்தெல்லாம் எங்கள் வீட்டிலேயே திட்டுவாங்க, அலாரம் அடிச்சு அப்படியே போத்திட்டு தூங்குறாரு பாரு உங்கள் அப்பா போகிறார் அப்படின்னு வாங்க வீட்டில். திரும்ப அந்த 21 நாள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு போவேன், ஏன்னா முன்னாடி எந்திரிச்சுவேன். ஸோ அந்த 21 நாள் போக ஆரம்பித்தேன். அப்படியே வழக்கமாக பண்ண ஆரம்பித்தேன். ஒரு காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது தானாகவே ஒரு வழக்கமாச்சு. அடுத்த இதே மாதிரி 5 முறை அந்த சவால் பண்ணியிருக்கேன். 21 நாள் சவால் 5 முறை பண்ணியிருக்கேன். 5 முறையும் வந்து இடைவிடாமல் வெவ்வேறு காலகட்டத்தில். இதை முடித்தோன்னா அடுத்தது என்ன, அடுத்த கட்டம் என்னன்னு போது நான் வந்து பார்க்காத, நானே என்னை பற்றி யோசனை பண்ணாமல் இருப்பேன். என்ன சில நண்பர்கள்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இவர் நல்லா பண்ணுறாரு, இவர் ஏன் ரன்னிங் ட்ரை பண்ணக்கூடாது, இவ்வளோ கிலோமீட்டருக்கு 22 கிலோமீட்டர்லாம் வாக்கிங்லாம் போயிருக்கேன் ஒரு டைமில். பண்ணுறாரு அப்படின் போது ரன்னிங் நான் ஆரம்பிக்கக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின் போது அவர் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் உடனே எங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் பைபாஸில் போயிட்டு இருந்தேன். நான் இப்போ ஸ்கூல் கிரவுண்டில் போக ஆரம்பித்தேன். அங்கே போனோன்னா அங்கெல்லாம் பசங்க இருப்பாங்க. கொஞ்சம் ஒபிசிட்டியான ஒரு பையன் வந்து நான் வந்து வெயிட்டை குறைக்கணும்னு ஓடுறேன் சார் அப்படின்வாங்க. அப்படியா, சரி ரைட்டு ஓடப்பா, நான் அப்படியே நடக்கிறேன்னா. அப்போ அவன் ஓடி முடிச்சு சொல்லுவான், சார் நான் வந்து ஓடலைன்னா எனக்கு வந்து அன்னைக்கு பிரிஸ்காக இருக்காது சார், ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் நான் ரெகுலராக ஓடுறேன், வெயிட்டும் குறையும் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே அவன்லாம் ஓடுறானே நம்ம ஓடினா என்ன அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணது. அவன் 8 ரவுண்டு ஓடுவான், நான் 5 ரவுண்டில் நின்றுவேன். அப்புறம் திரும்ப அடுத்த நாள் வந்து அவன் 8 ரவுண்டு தான் ஓடுவான், ரெகுலராக 8 ரவுண்டு தான் ஓடுவான் அவன். நான் 5 நாள், அப்புறம் அடுத்த நாள் வந்து நான் 5 ரவுண்டில் முடித்தேன், அப்புறம் 8 ரவுண்டில், அப்புறம் 10 ரவுண்டு, அப்புறம் 20, 25 இப்படி போகும்போது அவன் என்ன கேட்குறான், அண்ணா எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நிற்காமல் ஓடுறீங்க, எப்படி உங்களால் முடியுது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு ஆச்சரியம். ஓ அப்போ ஏதோ சம்திங் இது இருக்குது போல இருக்க, நம்ம ஓட முடியுதுனால ஓட முடியுது, அப்போ நம்மளுக்கு ஒன்றும் ஆகலை, அடா பாவி 10 வருஷத்து வேஸ்ட் பண்ணிட்டோமாடான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல். அப்போ சரி இது அடுத்தது என்னென்னா ஃப்ரெண்டு, அப்புறம் அடுத்தது ஓட ஆரம்பித்து போஸ்ட் போடுறேன், நல்ல பேஸ் காட்டுறோம், பரவாயில்ல வேகமாக ஓடுறீங்க, இத்தனை கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க. அப்போது நண்பர்கள் அவங்கள அறிமுகமாக, ஃபேஸ்புக் நண்பர்கள் அறிமுகம் வராங்க. சார் நீங்கள் ஒன்றும் இல்லை, டவர் ட்விஸ்டர்னு ஒன்று நடக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது, நீங்கள் ரேஸ் பண்ணுங்கள் சென்னையில். 10 கிலோமீட்டர் ஓடுறது இங்கேருந்து இத்தனை 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தாண்டி வர்றதா, எதுக்கு நீங்கள் வாங்கலாம் வந்து பாருங்களேன் நீங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. போயிட்டு ரன் பண்ணுறேன். 58 நிமிஷத்தில் முதல் முறையாக ஓடின 10 கிலோமீட்டர் 58 நிமிஷத்தில் முடித்தேன். எனக்கே ஆச்சரியம். ஏன்னா இப்போ ஓடுற மக்கள்லாம் நல்ல வேகத்தோடு ஓடுறவங்கன்னா என்னோட ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ ஓடுறீங்க அப்படின் போது எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவ்வளோ வேகம் உங்களால் ஓட முடியுது. ஏன்னா இப்போ ஓடுறவங்க எல்லாம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க டைமு, 1 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அப்படின் போது நம்ம ஓடுறோம், ஓகே 58 நிமிஷத்தில் முடித்தோம், ரொம்ப பெருமைப்பட்டோம். ஓ பரவாயில்லையான்ட்டு அன்னைக்கு வந்து ஒரு ஜிபிஎஸ் வாட்ச் ஒன்று அப்போவே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது வந்து டிஸ்டன்ஸை கரெக்டாக காட்டும் அந்த வாட்ச். அது ஜிபிஎஸ் வாட்ச் ஒன்று டாம்டாம்னு ஒரு பிராண்டு வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். செல்ஃபாக தான். எனக்கு வந்து இது வரைக்கும் யாரும் கோச் கிடையாது, மோட்டிவேட்டர் இருக்காங்க, விர்ச்சுவல் கைடன்ஸ் இருக்காங்க. எல்லாம் என்னை பார்த்துட்டு அங்கங்கேருந்து ஓகே சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ட்டு இது வரைக்கும் நான் யாரும் கோச் வச்சுக்கல. 10 கிலோமீட்டரு அப்படியே 10 கிலோமீட்டர் ஓடினேன். அடுத்தது அவ்வளோதானா, அடுத்த ஸ்டேஜ் வாங்க, அடுத்து அரை மாரத்தான். இங்கே 21.1 கிலோமீட்டர் நாங்கள் ஓகே ட்ரை பண்ணலாம். அதுவும் முடித்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் முடிக்கிறது, 2 மணி நேரத்தில் அப்படின் போது 2:07 நிமிஷம் சம்திங் ஃபஸ்ட்டு பண்ணேன். நல்ல டைம் தான் அதுவும் அப்படின்னு எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி அப்ளாஸ் வரும்போது ஓ நம்ம இதில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா அடுத்த கட்டம் 21 கிலோமீட்டர் ஒரு 4 ஓட ஆரம்பித்ததுக்கப்புறமே சரி அடுத்த கட்டத்தை
போகணுமே அப்படின்ட்டு அடுத்து 32 கிலோமீட்டர் பண்ண ஆரம்பித்தேன். 32 2 பண்ணேன், ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோஹெட் அப்படின்ட்டு அப்படியே எனக்கு நானே தட்டி கொடுத்துட்டு ஓ அடுத்து 42 பண்ணலாம் அப்படின்னு முதல் முறையாக ஏர்டெல் ஹைதராபாத் 42 கிலோமீட்டர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோலிங் ரோடு, ஃப்ளைஓவரில் தான் வந்து ரன் நடக்கும். அதில் எல்லாம் பழக்கப்பட்டவங்களே எல்லாம் ஓடினாங்கன்னா அதில் 5 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் தான் பண்ண முடியும் அப்படின்னாங்க. நான் 4:13 நிமிஷத்தில் முடித்தேன். முதல் முழு மாரத்தான் 4:13 நிமிஷத்தில். எல்லாருமே ஆச்சரியம். ஏன்னா அதிகமான ஒரு 7-8 மாரத்தான் ஓடின என் நண்பர்களே கூட அவங்க வந்து அவங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 5:50 நிமிஷத்தெல்லாம் ஓடிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 4:45 அந்த மாதிரிலாம் வந்தாங்க. முதல்ல எப்படி நீங்கள் அப்படின்னும் போது எனக்கு கை கொடுத்தது 100 நாள் ஓட்ட சவால்னு ஒன்று. அது முன்னாடி சொல்லியிருக்கணும் உங்ககிட்ட. 300 நாள் ஓட்ட சவால்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன்லைன் இந்த விர்ச்சுவல் ரன் தான். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் வேணாலும் ஓடலாம், இங்கே தான் போய் பண்ணணும் இல்லை. அது ஒரு அமைப்பு நடத்துகிறாங்க. அடிடாஸ் ஷூ இருக்குல்ல, அடிடாஸ் ஷூ அந்த பிராண்ட் தான் அவங்க நடத்துகிறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 கிலோமீட்டரு எப்படியாவது பண்ணிடணும். 24 மணி நேரம் உங்களுக்கு டைம்னா அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படியாவது 2 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். அல்லது ரன் வாக் பண்ணலாம். வாக் பண்ணக்கூடாது, ரன் வாக். இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, வாக் பண்ணலான்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரன் வாக் பண்ணோம் அப்படின்னா ஓடலாம், அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சும்மா அந்த மாதிரி தான் பண்ணணும். நான் அதில் ஜாயின் பண்ணேன். போன வருஷம் முந்தின வருஷம் ஜாயின் பண்ணேன். என்னால் 16 நாளுக்கு மேலே தாண்ட முடியல. காலில் சரியான வலி, ஐடி பெயின்னு சொல்லுவாங்க இந்த முட்டியில். அதுக்கப்புறம் குயிட் பண்ணிட்டேன். சரி, இந்த வருஷம் வந்து என்ன ஆனாலும் விடக்கூடாது, நம்ம எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆரம்பித்தோம். முதல் நாளே சோதனை தான். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் 5 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ ரன் பண்ணிவிட்டு 2வது நாள் ஊட்டி அல்ட்ரா 30 கிலோமீட்டர் ரன்னு அது முடித்தேன். ஊட்டி அல்ட்ரா ரன்னு பார்த்திங்கன்னா மலை மேலே ஓடுறதான் அல்ட்ரா ரன் சொல்லுவோம். நம்ம மலைப்பாதை மேடு பள்ளம் இருக்கும், ரொம்ப சிரமமான ஒரு டெரெயின். அது அங்கே ஓடிட்டு அடுத்த நாள் ஓட முடியுமா? நாங்கள் ஓடும்போதில் எனக்கு இதை பற்றின கவலை தான். நம்ம 100 நாள் இருக்கமே, அடுத்த நாளில் ஓட முடியுமா நம்மளால்? இங்கே ஓடிட்டு 30 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு வேகம் இல்லை, இதை 100 நாள் எக்காரணத்து கொண்டு விடக்கூடாது, எப்படியாவது ஓடிடுறா அப்படின்னு சொல்லி நானே என்னை தைரியப்படுத்திட்டு அடுத்த நாள் விடிகாலம் தான் வர்றேன். நான் நேராக விடிகாலம் ட்ரெயின் இறங்கின உடனே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்ப போய் ஓடுறேன். திரும்ப 5 கிலோமீட்டர் இப்படியே ஓடி 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 நடுவில் எத்தனையோ தடைகள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு பல ரூபத்திலேருந்து தடைகள் வரும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ போச்சுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அன்னைக்கு அதோடு விட்டுற வேண்டியது தான். ஆனாலும் இல்லை, நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேகம். எங்கள் குழுவிலையும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, பண்ணுங்க விட்டுறாதீங்க சொல்லிட்டு. ஏற்கனவே பண்ண சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொன்றா அப்படியே கடந்து ஒரு 60 நாள் 65 நாள் வரைக்குமே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அப்பாவோட அக்கா தவறி போனாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஊர் போக வேண்டியதாக போச்சு. எப்படா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஓடுறது முக்கியமா, அத்தை முக்கியமா, நமக்கு ஓட்டம் முக்கியமா அப்படின்னும் போது சரி, அத்தை ஊருக்கு போகிறதுக்கு எப்படியும் டைம் ஆகும், 9 மணி ஆகும், நம்ம அதுக்குள்ளே அது காலையில் எர்லியராக முடிச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு காலையில் 4:30 மணி 5 மணி நினைக்கிறேன் போயிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் நான் வந்து துக்க காரியத்துக்கு போனேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு டார்கெட், இப்போ வந்து 100 நாள் முடிக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 100 நாளும் மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கலாமே அப்படின்னும் போது சரி, நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃபாக ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாம். 10 days நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன், 10 நாள் 10 கிலோமீட்டர் டெய்லி அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வச்சு ஓடிருக்கேன். 2 டைம் நினைக்கிறேன் ஓடிருக்கேன். டெய்லி 10 கிலோமீட்டர் 10 நாள் கண்டினியூவாக விடாமல் ஓடுறதுன்ட்டு. இந்த 100 நாளில் தான் எனக்கு சரி இவ்வளோ நாள் இருக்கு, ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த 61வது நாள்லேருந்து ஆரம்பித்தேன். சரி, இது இருக்கிற நாள் ஃபுல்லாகவே 10 கிலோமீட்டர் ப்ளஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 39 நாள் டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடிருக்கேன். அந்த டெய்லி 10 கிலோமீட்டர் ஓடுற கடைசி மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1123.45. அது என்ன சார் இப்படி 1 1 2 3 4 5ன்னு சொல்கிறீங்கன்னா அதுதான். அந்த 95 நாள் வந்த உடனே அதை பிரித்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இத்தனை கிலோமீட்டர் ஓடினா நம்ம அந்த டார்கெட் வைக்கலாம். ஒரு ஃபேன்சி ஏதாவது ஒன்று பண்ண, ஒரு ட்விஸ்ட் இருக்கணும்ல, ஒரு ஞாபகமாக இருக்கும்ல, அதுக்காக வேண்டி அந்த நம்பர் வர்ற மாதிரி பிளான் பண்ணி 100 நாள் ஓடி முடிச்சு. அந்த 100 நாள் ஓடி முடிச்சதனுடைய பலன் தான் எனக்கு
ஹைதராபாத் மாரத்தான்லையும் நல்லா டைமிங் பண்ண முடிஞ்சது. அந்த தொடர்ந்த பயிற்சி விடாமல் முயற்சியும் வேணும். அந்த முயற்சியோட பயிற்சியும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாதிக்க முடியுங்கிற விஷயத்த நான் அங்கே தான் பார்த்தேன். அதுக்கு அடுத்ததாக ஒன்றுனா ஒவ்வொரு மாரத்தானும் ஓடும்போது எனக்கு வந்து நல்ல டைமிங் வருது, ரைட்டு. இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல ஒரே மாதிரியான ஓட்டங்கள் ஓடுறதுன்றது ஒரு போர் அடிக்கும் அப்படின்றதுனால நான் அடுத்து அல்ட்ரா ரன்னு, ட்ரையல் ரன்னு, ஆஃப் ரோடு ரன்னு, இந்த மாதிரியா ஒவ்வொரு ரன்னாக மாற்றி மாற்றி ஓட ஆரம்பிச்சு. இருக்கிற என்னென்ன வகை அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு வேணும். ஒவ்வொரு அனுபவமும் எனக்கு வந்து நிறைய கற்றுத்தர்ற மாதிரியான விளையாட்டு அந்த ஓட்டங்கள் எங்கே நடக்குதோ அதெல்லாம் தேடி தேடி ஓட ஆரம்பித்தேன். எல்லா மலையும் ஓடியாச்சு. ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல், இப்போ அடுத்தது கொல்லிமலை வர மார்ச் 17ஆம் தேதி 52 கிலோமீட்டர் ஓட இருக்கேன். வர 17 மார்ச் 17. அந்த ஒரு மலை தான் பாக்கி இருக்குது நம்ம ஊரில். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவங்கள். இப்போ ஏற்காடு, அடுத்து டெல்லி மாரத்தான் ஒன்று இருக்குது. அது வந்து அது ஒரு அனுபவம். அதுக்கு போகிறேன். அடுத்த வருஷம் போகலாம். இந்த வருஷம் போக முடியாது, வேற ஒரு ஈவெண்ட்னால போக முடியல. மும்பை ஜனவரி 27ஆம் தேதி மும்பை மாரத்தான் பண்ணேன். நான் இது வரைக்கும் பண்ண மாரத்தானில் ரொம்ப பெஸ்ட் மாரத்தான் மும்பை மாரத்தான். அதாவது கட்டுக்கோப்பா எல்லா விதமான ஆர்கனைசேஷன் பண்ணது எல்லா விஷயமும் ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக பண்ணி நேர்த்தியாக எல்லா விதமான உதவிகள். ரெண்டாவது பப்ளிக் சப்போர்ட்டு. இப்போ நம்ம ஒரு சில மாரத்தான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் ஓடிட்டு இருப்போம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே போவாங்க. நம்ம ஊர் பக்கம்லாம் அங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு எய்ட் ஸ்டேஷன் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து எய்ட் ஸ்டேஷன் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்களுக்குலாம் என்ன தெரியும், அந்த குழந்தைங்களுக்கு 6 வயசு 7 வயசு குழந்தைங்கலாம் கையில் அங்கிள் சாக்லேட் வாங்கிக்கிங்க அங்கிள், அங்கிள் ஜூஸ் குடிங்க அங்கிள்ன்ட்டு கையில் வச்சு நின்றுருப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சு போகும். வயசானவங்களாம் நின்று கையில் இருந்து சேஸ் பண்ண தட்டிட்டு போகிறதுக்காக கையை கட்டிட்டு நின்றுருப்பாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடத்துல நம்ம லேசாக டவுன் ஆனால் கூட அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜிவ்வுன்னு அப்படியே ஏறும், அட்ரான்ட்டு அப்படியே பிடிச்சி ஓட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது போல் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு மாரத்தானும் ஒவ்வொரு அனுபவம் கொடுக்கும். இங்கே யாராவது மாரத்தான் போயிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? மாரத்தான் அதாவது ஆஃப் மாரத்தான் மேலே பண்ணவங்க யாராவது இருக்கீங்களா? ஆஃப் மாரத்தான் பண்ணியிருக்கீங்க? யார் கை காணுமே? ஓகே இனிமே பண்ணுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி தொலைதூர ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா நிறைய அதில் வந்து ட்ரிக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓட்டம்னா வெறும் ஓட்டம் மட்டும் இல்லை, இது லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். நீங்கள் அந்த ஓட்டத்தும் போது என்னென்ன பண்ணணும், என்ன பிளான் பண்ணணும், அந்த ஓட்டம் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு பிளானிங் இருக்கும். நீங்கள் எடுத்து முதல் நாள் ஆரம்பித்து எடுத்து வைக்கிறதுலேருந்து, அது ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் ஆக்சுவலாக. வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும், திரும்ப போகணும், காலையில் நேரத்தில் அவங்க போய் பிப்பு கலெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா நேரத்துலேயே சாப்பிட்டுட்டு படுக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணும். காரத்துமே ஏதாவது சாப்பிட்டோன்னா காலையில் பிரச்சனை ஆகி போயிடும். அதனால் நைட்டு வந்து காரம் இல்லாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணாத ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்டுட்டு போகும். இந்த மாதிரியான ஒவ்வொரு அந்த காலையில் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த நேரத்தில் வந்து ஓடும்போது எவ்வளோ ஹைட்ரேஷன் எடுத்துக்கலாம், எத்தனாவது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எடுக்கிற ஹைட்ரேஷன் தாங்கும், உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், உப்பு சால்ட் அந்த எலுமிச்சை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும். இப்படி ஒவ்வொன்றா பிளான் பண்ணோம். மேலே ஏறும்போது எந்த அளவுக்கு ஏறலாம், வேகம் கூட்டினோம்னா நம்மளுக்கு பலம்லாம் போயிடும், சக்தி வெளியே ஏறி போயிடும். அதனால் மெதுவாக மேலே ஏறிட்டு கீழே இறங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் முண்டி அடிச்சு கீழே விழுந்துருவோம். அதனால் அதுக்கும் ஸ்லோவாக போயிட்டு எல்லாமே நம்ம வந்து லைஃப் ரிலேட்டடாகவே அப்படியே காட்ட வேண்டிய விஷயங்கள் தான் மாரத்தான். சாதாரணமாக ஏதோ ஓட்டிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை. இதை நீங்கள் வந்து அனுபவபூர்வமாக உணரணும்னா அட்லீஸ்ட் ஒரு மாரத்தானில் ஓடி பாருங்கள், ஒரு 10 கிலோமீட்டராவது ஓடி பாருங்கள். அதுக்கப்புறமா அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கொடுக்கும். அப்படி ஓடும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புலப்படும். அதாவது நாளைய பிரச்சனை என்ன, நாளைக்கு என்ன சொல்யூஷன், நம்ம தேவையில்லாத அந்த மாதிரி விஷயங்கள் போது நம்மளுக்கு கண்டதை வாட்ஸ்அப்லேயே உட்காந்துட்டு பார்த்துருந்தோம்னா அதில் யாராவது ஒருத்தர் நம்ம போட்ட மெசேஜுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணலையோ ஏதாவது லைக் கொடுக்கலன்னா நம்மளுக்கு கோவம் அப்படியே வந்துடும் ஜிவ்வுன்னு. என்ன நாம் லைக் போட்டோம், அவன் லைக் போடவே இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே மைண்ட்லேருந்து தானாக வெளியே போயிடும். உங்களுக்காக தான் ஓட போகிறோம். முதல்ல உடல் ஆரோக்கியம் என்பதை தாண்டி அடுத்துதான் உடற்கல்வி, உடற்பயிற்சி. அதாவது அந்த எதுக்காக உடற்பயிற்சி, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் உடற்பயிற்சி. அதை கல்வியாக மாற்றிருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா கம்பல்சரி எல்லாரும் செய்யணும், கம்பல்சரி அதை பண்ணணுன்றதுக்காக தான். நாம் யாரும் செய்யறதே இல்லை. எத்தனை பேர் வீட்டில் சைக்கிள் வச்சுருக்கீங்க? +2 ஸ்கூலில் கொடுத்த சைக்கிள் மூலையில் நிற்கிறதெல்லாம் அதை கேட்கல நான். சைக்கிள் ஓட்டுறதுக்கு வீட்டில் சைக்கிள் எத்தனை பேர் வச்சு ஓட்டுறீங்க? நான் கடைக்கு போகும்போது சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் சார், பக்கத்து தெருவில் இருக்கிற ஃப்ரெண்டை பார்க்குறது சைக்கிளில் போகிறேன் சார் அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? இன்றைக்கெல்லாம் சைக்கிள் ஓட்டுறதை கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லவே இல்லை.
இன்னைக்கு பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா மச்சி நான் வீட்டுக்கு வரலடான்ட்டு உட்காந்துறான். வீட்லயே பக்கத்து தெருவில் தான் இருப்பான் பையன் ஃப்ரெண்டு. அவன் பைக் சர்வீஸ் போயிடுச்சு வரலன்றான். நீங்க அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு ஒரு ஹாயா ஒரு 5 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு வாங்களேன். காத்து, அழகான இயற்கை காத்து, நிறைய சூழல், இயற்கை சூழல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பாடம் சொல்லித்தரும். நீங்க வந்து சும்மா ஏதோ சைக்கிள் போறோம் அப்படின்னு இல்லை, அப்படியே மனசை லைட்டு போய் போனீங்கன்னா போதும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க வந்து நீங்க கத்துக்கலாம். இது உடற்பயிற்சிக்காக மட்டுமில்லை, உடற்பயிற்சி மட்டுமே இல்லை, படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். படிப்பை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் உடற்பயிற்சின்றது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். நான் வந்து இவ்வளோ தூரம் கடந்து இவ்வளோ தூரம் சாதனை பண்ணலாம் நான் இது வரைக்கும் நினைக்கவே இல்லை. நான் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் கடந்து வந்தாச்சு, அதுக்கப்புறம் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், என்ன தேடல் அப்படியே அதிகமாயிட்டே போகிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இன்னும் என் தேடல் கூட்டிகிட்டே இருக்கு. அடுத்தது இன்னும் போகணும் 52 கிலோமீட்டர், அடுத்து பிளான் பண்ணியிருக்கேன் 80 கிலோமீட்டர், 110 எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுன்னா ஒவ்வொரு கட்டமாக முடிச்சு நம்ம இப்போ அடுத்த தேடலை தேடி 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 நாம் வந்து ஓயவே ஓயாது இந்த தேடல். ஒரு என்ன நான் வந்து மன உறுதியோடு இருக்கேன் அப்படின்னும் போது மன உறுதி எதனால் வருதுன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னா மன உறுதி கண்டிப்பாக வரும். நான் நல்ல உடம்புல எந்த வியாதியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபிட்டாக இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு தைரியம் தானாக வரும், நம்பிக்கை வரும். நம்மளால் எதையும் சாதிக்க முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். இதுக்கெல்லாம் உடல் நலம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அந்த உடல் நலத்தை நீங்கள் தான் தேடணும், யாரும் கொடுக்க மாட்டாங்க கொண்டு வந்து, நீங்கள் தான் தேடணும். தயவு செஞ்சு உங்களால் முடிந்த பயிற்சிகளை இப்போ சொல்லிட்டாரு ஒருத்தர் வந்தார் வாழப்பாடியிலேருந்து சொல்லிட்டு போனார், நாளைக்கு காலையில் கபகபன் 10 பேர் இருந்துச்சு ஓடிடாதீங்க, தப்பு. அதெல்லாம் இல்லை. அதாவது முறையான பயிற்சி வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன வேகமாக சின்னதாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேற்றம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் எதுவும் பண்ண முடியும். முடியாத விஷயங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் நீங்களாம் ரொம்ப சின்ன வயசு பசங்க, உங்களுக்கு வந்து இப்போ இருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா பிற்காலத்தில் எந்த வித தொந்தரவும் இருக்காது. எல்லா தொந்தரவும் வெளியில் உன்னை விட்டு ஓடி போயிடும். நான் 2 வருஷம் ஆச்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனதில்லை. நான் எப்போ ஓட ஆரம்பிச்சேனோ அது வந்து நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை. ஓடும்போது ஏதாவது பைக்கில் இருந்து ஸ்கிட்டாகி விழுந்து காயம் ஆனால் அந்த மாதிரி ஏதாவது சின்ன விஷயங்களுக்காக போயிருக்கணும் வழியே. மற்றபடி எனக்கு காய்ச்சல், நான் வந்து யூஸ்னபிள் பேஷண்ட், அதை சொல்லிடுறேன் முதல்ல. எனக்கு சளி பிடிச்சதுன்னா அந்த பனிக்காலம் வந்துச்சுன்னா என்னால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, மூக்கு அடைச்சிக்கிட்டு ரொம்ப தொந்தரவாக இருக்கும், தலை பாரமாக இருக்கும். இப்போ 2.5 வருஷம் நான் எப்போ வந்து இந்த குடும்பத்தில் சேர்ந்து நான் என்னோட இதெல்லாம் ரெகுலர் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்தே எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த தொந்தரவுமே இல்லை. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நடந்து போகும்போதே ஒரு கம்பீரமாக இருக்குது எனக்கு இப்போது. ஸோ இந்த கம்பீரம் உங்களுக்கும் வரும். அதுக்கு வந்து இந்த கல்லூரி வந்து உறுதுணையாக இருக்காங்கன்ற பார்க்கும்போது தெரியுது. இப்போ இவ்வளோ பேர்த்த வந்து அதான் சார்கிட்ட தாளாளர் சார்கிட்ட பேசுனேன், என்ன சார் இல்லை இவ்வளோ பேர் வந்து அது வாலிபால் எஸ்பெஷலி ரொம்ப கிரேட் சார், சங்கர் சார், வாலிபால் டீம் வந்து இவ்வளோ வந்து அச்சீவ்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் பிளேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டுன்னு எல்லாம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் செமையாக வந்துட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுவும் இளங்கோ சார் சொன்னார், 45 பேர் படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஃபுல் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு கல்லூரி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து உங்களை வந்து வெளிப்படுத்திக்க கூடாது? வேலைவாய்ப்பு அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சுரேஷ் சார் இருக்கார், அழகாக வந்து அதுக்கு என்னவோ அதை பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் தயவு செய்துன்றது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கல்லூரிக்கும். அதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கல்லூரிக்கும் நல்ல பேர். நீங்கள் வந்து நிறைய சாதிக்க இந்த கல்லூரி இவ்வளோ உங்களுக்காக கஷ்டப்படுற இந்த காலேஜ் வந்து இன்னும் புகழடையும். இந்த 25ஆம் ஆண்டில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எனக்கு உங்களெல்லாம் சந்தித்து இந்த பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக்கொண்டு, முடியாதது முயலாதது மட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது என் ஆஃபீஸில் எழுதி வச்சுருப்பேன், முடியாதது முயலாதது மட்டுமே, கடமையை செய் கடமைக்காக செய்யாது. இந்த 2 வாசகமும் முன்னால் இருக்கும் என் ஆஃபீஸில். செய்கிற வேலையை ஒருபடியாக செய்யணும், இல்லை செய்யாமல் இருந்துடலாம். முயற்சி பண்ணுங்க, எதுவும் முடியும். திரும்ப அதே தான், முடியாதது முயலாதது மட்டுமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your inspiring brief. The deepest craving of human nature is the need to be appreciated. Now, it's time to honor the title holders of this meet. We request Mr. M. Chandru, Assistant Professor, Department of BBA-CA, to read out the winners list. Give away the prizes.
first All India Inter-University medalist. R. Vidya, third BBA. S. Rajesh, first MSW. G. Purushottaman, second MSW. National level participants. S. Darshni, first BA English. Dhanashri. S. Pavitra, first BA English. R. Ilamadi, first BSc Biochemistry. P. Puvarasan, second BCA. N. Vijay Kumar, third BCA. All India Inter-University participants. M. Sandhya, third BSc CS. V. Sweta, first BCA. M. Ashwini, first BBA. V. Karthik, second BSc CT. R. Karvendan, second MSW. M. Manoj, first BSc Catering. S. Barnidharan, second BBA. M. Deenadayalu, second BSc CS. K. Sadish Kumar, third BCom CA. South Zone Inter-University participants. M. Valarmadi, second MSW. S. Devi Kirtana, first MSW. K. Tamilarasi, second BSc CT. R. Kavineya, second BSc Physics. P.S. Manikandan, first BSc Catering. Kama Kodishwaran, first MSW. Muthukumar, first BBA CA. J. Manoranjit, third BBA. Thank you, sir. Now I request Treasurer, sir, KVIT Trust, ERK Krishnan, sir, to Bharatiyar University Interzone Runners-Up Cricket Team. I request all the cricket players to come up on the stage to get away the trophy. I request all the cricket team players to come up on the stage. Softball winners Bharatiyar University, runners-up goes to softball team of Congo Arts and Science College. For the past consecutive years, softball team has backing up the winners of Bharatiyar University. Now I request the swimming team to be get ready. Swimming team players is backed by Bharatiyar University swimming team, Congo Arts and Science College. The next is football women's team. Football girls team to come up on the stage quickly. Football girls team, girls. Football.
to be get ready. Volleyball men's team. I request volleyball men's team to get ready to get away the prizes. Volleyball men's team players, get ready. The runners up. I request all the volleyball players along with coach to come up on the stage. I request Saul sir to come up on the stage. Volleyball team backed up runners up in Bardiyar University Intercollegiate tournament. Next is the athletic team to be get ready. Athletic men and women's team to be get ready. Overall second place goes to Congo Arts and Science College. Athletic team players to be get ready. Athletic girls team. Next athletic girls team runners up of Bardiyar University Intercollegiate tournament. Next is Taekwondo. Bardiyar University runner-up is backed by our college Taekwondo player to come up on this stage. Weightlifting players to come up on this stage. Our college team backed up runners-up in Bardiyar University weightlifting tournament. I request all the weightlifting players to come up on this stage. Both weightlifting and best physique is backed up runners up by our college. Cricket. Next, I request our cricket team player to come up on the stage for the open tournament winners up for the 3 tournaments, JCI Trophy, Rotaract Trophy and KMR College Trophy. I request all the cricket team players to come up on the stage quickly. All the cricket players to come up on the stage. Sir, volleyball. Basic team players to come up on the stage. I request all the best physique team player to come up on the stage quickly. Thank you, sir. Next, I request A. Venkatachalam, sir, correspondent of Congo Engineering College, to give away the prizes. Badminton, we got secured 4th place. G. Darshni, S. Kausiga. Tournament, Namakkal. M. Kavin, wrestling. M. Kavin, wrestling. Intramural matches organized by captains and secretaries honoring K. Satish Kumar, 3rd BCom CA, Captain. I request all the arts team members to be get ready. K. Satish Kumar, P.K. Logesh Kumar, C. Selva Prakash, S. Bharanidharan, V. Bhagiraju, T. Adiban, M. Sudarshan, A. Saravana Kumar. I request all the players to be quick onto the stage. A. Satish Kumar, P.K. Logesh Kumar, Bhagiraja Adiban, Sudarshan, Saravana Kumar. Arts team committee members for the sports day. Intramural matches. Next to be get ready, science committee members. V.A. Jayendran, N. Vijay Kumar, A.M. Deenadayalan, V.B. Pradeep, P. Puvarasan, N. Kalimuthu, G. Harish, R. Dinesh.
I request all the science committee members to be on the stage quick. For the men's overall organizing secretary members, K. Cyril Jones of 3rd BBA, M. Magendran of 3rd BCA. Next, overall organizing secretary member K. Cyril Jones of 3rd BBA, M. Magendran of 3rd BCA. Next, I request our basketball team members to be on stage for winning the open tournament. I request all the basketball team members to be on to the stage quick. Basketball team members. Next, I request intramural organizing committee for girls. Arts committee member M.S. Valarmadi, V. Kirtana, S. Rudilakshmi, S. Malini, M. Sandhya, A.M. Rekha, V.P. Niveta, B. Balaharini. I request all the arts team girls committee members to come up on the stage quickly. Arts team committee girls members. Next, I request science committee members P. Kirtana, D. Vinudarshini, B. Sumadi, K. Kavipriya, K. Snega, P. Aruna, S. Kausiga, K. Pooja. I request all the science committee members to be on to the stage. All the science committee members. Next is the overall organizing committee secretaries of girls team P. Radhika of 3rd BBA, G. Jayasri of 3rd BBA CA. Overall organizing secretaries P. Radhika, G. Jayasri. The overall organizing secretaries to be ready, P. Radhika, G. Jayasri of 3rd BBA CA. Next is the athletic intramural individual overall championship for boys is backed up by A. Vishnuvaradhan of 3rd BSc CS. Athletic intramural individual overall championship is backed up by boys A. Vishnuvaradhan 2nd BSc CS. Girls is backed up by S. Kavya, 1st BSc CDF. S. Kavya of 1st BSc CDF. Thank you, sir. Now I request our pattern member, E.R. Karthikeyan sir, to go away the prizes for the coaches. Sagul Amit, volleyball coach. Mr. Sagul Amit, volleyball coach. Mr. M. Logesh Kumar, softball coach. Mr. Prabhakaran, football coach. Mr. M. Manikam, Coco coach. Mr. Pradap, athletics coach. Logesh Kumar, softball coach. Prabhakaran, football coach. Manikam, Coco coach. Mr. M. Chandru, cricket coach. Mr. Arun, Kalari coach. Mr. Bharanidharan, Malkambu coach.
Mr. Gopalakrishnan, Salangai coach. Mr. Bharanidharan, Malkambu coach. Mr. Arun, Kalari coach. Now I request the guest event. We like to honor the guest event of Malkambu, Kritik, Durai Manikam, Rope Mallar Kambam, Raviya, Sri Kirtana, Naviya, Thank you, sir. Now I request our correspondent A.K. Ilango, sir, to give away the prizes. First is the staff matches cricket tournament. Winners up is backed by non-teaching members. I request all the non-teaching members to be on the stage. Captain K. Prabhu, K. Jagadishan, P. Logasamy, D. Ilango, P. Mohan Raj, S. P. Gogul, M. Karthikeyan, P. M. Raja, S. Karthik, R. Saravana Kumar, P. Bhaskar, P. S. Susil Kumar, P. Somasundaram, A. Sadish, S. Ravi. I request all the non-teaching members to be get ready. Next is the cricket team runners-up is backed up by C. Sadish Kumar, S. Karthikeyan, T. Jagadishan, K.K. Suresh Kumar, S. Sivaraja Sir, S. Suganesh, A. R. Karthikeyan, S. Jagannathan, T. Tilagaraj, N. Rajashekhar, P. Dinagaran, S. Suresh, M. Karthik Raja, P. Kulundaivel, P. Ilairagu. Cricket team runners-up by staff cricket team. I request all the staff members to be onto the stage. Next is the volleyball runners-up is backed by non-teaching staff members J. Senthil, R. Venkatesh, V. Murugeshan, M. Tirumurthy, M. Jagannathan, K. Suresh, Tamil Chelvan, Pranit, Krishnamurthy, D. Shanmu Sundaram, M. for getting away the volleyball runners-up trophy. Football runners-up by non-teaching staff. Ladies and gentlemen, welcome. Mesdames et messieurs. I request non-teaching staff members for getting away. Next is the football winners are backed by teaching staff members Arul Raj, T. Velumani sir,